வணக்கம் நண்பர்களே. போன வீடியோவில் நம்ம நண்பர் தினேஷ் செஞ்ச மண்பாண்ட கலையை பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் நாங்கள் அந்த மண்பாண்டத்தை வச்சு செய்கிற பிழையை தான் பார்க்க போறீங்க. முதல் வீரராக நம்ம நண்பர் கபிலர் தான் சிரிச்ச முகத்தோட இறங்கினாரு. ஆனால் ஆரம்பத்திலே வழக்கம் போல பெரிய சொதப்பெல்லாம் ஒன்று பண்ணிட்டாரு. அது என்னன்னு நீங்களே பாருங்க. சரி, அந்த சொதப்பிலையாவது ஒழுங்கா சரி பண்ணுவாரான்னு பார்த்தா அதுலயும் ஒரு சொதப்பில் வைக்கிறாரு. ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் மாட்டிக்கிட்டு படுற பாடு. ஒரு வழியா நம்ம நண்பரும் முழு ஈடுபாட்டோட ஒரு விளக்கு செய்யற முயற்சியில இறங்கிட்டாரு. ஆனா முதல் முயற்சியிலேயே ஓரளவுக்கு நல்ல விளக்கா செஞ்சு எங்களுக்கு எல்லாம் பெரிய டஃப் கொடுத்துட்டாரு. ஆனா அதுல சின்ன சின்ன கரப்ஷன்ஸ் இருந்துச்சு. அதை நம்ம நண்பர் தான் சரி பண்ணி கட் பண்ணி எடுத்தாரு. அதை எடுக்கும்போது லிட்டரலி எங்களுக்கு பின்னாடி நம்ம ஜெயிச்சிட்டோம் மரா அப்படின்ற பீஜம் தான் வந்துச்சு. அதே உத்வேகத்தோட ரெண்டாவது விளக்கையும் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா ரெண்டாவது விளக்கு வழக்கம் போல காலவாரி விட்டுருச்சு. இரண்டாவது போட்டியாளராக வேற யாரும் இல்லை, நான் தான் இறங்கினேன். ஆனால் வெளியில இருந்து வேடிக்கை பார்த்த வரைக்கும் ஓரளவுக்கு ஈஸியாக செஞ்சிடலாம் அப்படின்ற எண்ணத்துல தான் இருந்தேன். ஆனால் உள்ள வந்து செய்யும் போது தான் ரொம்ப பெரிய டஃபா இருந்துச்சு. ஆனால் முதல் முயற்சியிலே நானும் ஓரளவுக்கு நல்ல விளக்காவே செஞ்சுட்டேன். ஆனால் நம்ம கொஞ்சம் பதட்டப்பட்டு கையை அங்கங்கன்னு ஆட்டினா கூட விளக்கு மொத்தமாக போயிடும். அப்புறம் அது நம்ம நண்பர் தான் கட் பண்ணி அழகா எடுத்தாரு. நானும் அதே உத்வேகத்தோட ரெண்டாவது விளக்கு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் நம்ம நண்பர் கபிலர் போலவே நம்மளுக்கு ரெண்டாவது விளக்கு காலவாரி விட்டுருச்சு. ஆனால் இது எங்களுக்கு உண்மையிலேயே ஒரு மறக்க முடியாத அனுபவமா இருந்துச்சு. உங்களால் முடிஞ்ச கூட அப்பப்போ ஏதாவது இந்த மாதிரி நல்ல ஆக்டிவிட்டிகளில் ஈடுபடுங்க. அப்படி உங்களால் முடியாட்டி கூட பரவாயில்ல, இந்த மாதிரியான நல்ல தொழில்களை கடைசி வரைக்கும் நல்லா சப்போர்ட் பண்ணுங்க. ஃபைனலி நம்ம நண்பர் தினேஷும் அந்த மிஷினை க்ளீன் பண்ணுற ப்ராசஸில் இறங்கிட்டாரு. நாங்களும் அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம்.